அப்படியே அங்க இருந்து என்னடி எடுத்து வர? மாமா சாமான எல்லாம் மறந்துட்டு போயிடுச்சு. அத நம்ம வீட்டுல வைக்கிறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். ஏண்டி அவனையே அடிச்சு துரத்தியாச்சு, அவன் பொட்டி எதுக்கு நீ எடுத்துட்டு வர்ற? எனக்கு தெரியுமடி அவன் அடிஞ்சு ஒன்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு. இந்த மாதிரி எல்லாம் பேசினா நான் போயிடுவேன். போடி, இந்த அகில உலக ஃபேமஸ் ஆண்டியப்பனை பகைச்சிட்டு நீ எங்கேயுமே வாழ முடியாது. போடி போடி. நான் தான் போய்கிட்டே இருக்கேன். நீ எல்லாம் ஒரு புருஷன், உனக்கு எல்லாம் ஒரு கல்யாணம். ஒண்ணு மட்டும் நிச்சயம் சொல்றியா? இந்த பத்திரி சாமம் பலிக்கும். ஒரு வாய் சோத்துக்கு இந்த ஊரெல்லாம் அலைய போற. 6 ரூபான சாராயத்தை ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு உலக சாதனை புரிஞ்ச வேண்டி இந்த ஆண்டியப்ப. போடி ஆண்டியப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என் பொண்டாட்டி கோவிச்சுட்டு போயிட்டா, அவளை கூப்பிட்டு வரதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லு. பசியில தலை சுத்துத. பொண்டாட்டியை அடிச்சு துரத்துறவங்க கதி எல்லாம் இப்படித்தான். அடுத்த ராத்திரியில அடுத்த வீட்டு செவரெல்லாம் தாண்ட வேண்டியதான். தாண்டாண்டிப்பா. ஐயோ, நான் இல்லைங்க, பசி தாங்க முடியலீங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, சும்மா உட்காருங்க. உங்க வீடு மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க. உட்காருங்க. உலகத்திலேயே மிகப்பெரியதான அன்னதானம் தான் பாருங்க. இதுல சாப்பாடு இருக்கு, அதுல கறி குழம்பு இருக்கு, அதுல கோழி குழம்பு இருக்கு. உட்காருங்க, திருப்தியா சாப்பிடுங்க. போதுங்க. போதுங்கிற வார்த்தை தாங்க எனக்கு திருப்தி. ஆஹா, என்ன மனசு உங்க மனசு. இவ்வளவு பெரிய மனசு இந்த உலகத்துல யாருக்குமே இல்லைங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க சாப்பிட்டுக்கிட்டுங்க, இப்ப வந்துடுறேன். வாங்க. நல்ல மனுஷன். சீக்கிரமா சாப்பிட்டு அந்த தட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா. எதுக்கு தட்டை கேக்குறீங்க? விக்கிறதுக்கு தான். அப்ப நீங்க யாரு? விடுங்கயா. என்னையா வீட்டுல சோதத்தை திரும்பிட்டானுங்க. ஆண்டியப்பா, ஏன் இப்படி சோத்துக்கு அலையற? வேற எதுக்கிட்ட அலைய சொல்றீங்க? உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து ஒழுங்கா குடும்பம் நடத்து சொன்னாயாவா? போகும்போது சாபம் கொடுத்துட்டு போனான். 1 ரூபா சோத்துக்கு ஊரெல்லாம் அலைய போறேன்னு. அதே 1 ரூபா சோத்துக்கு ஊரெல்லாம் சேர்ந்து உத வாங்கிட்டேன். பத்திரி சாபம் பறிச்சிருச்சு. இனிமேல் வாழ்ந்தால் அது அவளோடுதான். இதுக்கு பக்கத்துல அது அது. ஐயா கும்பிடணுங்க. வாயா, பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணு உன் கிராமத்துல தங்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. உன் கை நிறைய காசை கொடுத்து பத்திரமா பாத்துக்கியான்னு சொன்னா பக்கத்து வீட்டு பையன் நெத்தியில பொட்டு வச்சு தாலி கட்டுற அளவுக்கு போயிருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது படிச்ச பொண்ணுங்க, அதனால கட்டுப்படுத்த முடியலீங்க. உன்னால எதைத்தாயா கட்டுப்படுத்த முடிஞ்சது? ஆசைப்பட்டு கேட்டேன்னு என் வீட்டு வேலைக்கார பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. நீ கண்டபடி குடிச்சிட்டு வந்து அவளை அடிச்சு துரத்துட்ட. எல்லாம் ஒரு கருவேப்பிலால வந்த வேணுங்க. உன் கருவேப்பில கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. உன் பொண்டாட்டி தோட்டத்துல இருக்கா. கணக்கு பிள்ளைகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லு. அவர் சம்மதிச்சா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஊருக்கு போ. உத்தரவுங்க ஐயா. என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நின்னுட்டு தான் இருக்கேன். நின்னுட்டு தான் இருக்கீங்களா? ஆமா, கணக்கு பிள்ளை எங்க? இவனே ஒரு கீரி புள்ள மாதிரி இருக்கான். இனி கணக்கு புள்ள எப்படி இருப்பானோ? ஐயோ ஐயோ, கும்பிடுறேங்க. யார் யாது? கருவாப்பையில நீ கணக்கு பிள்ளையாடா? டாடு என்ற ஏகவசனம் வேண்டாம். மஞ்சப்பட்டிக்கு வந்திருக்கேன், மரியாதை பேசு. அப்ப கஞ்சம்பட்டிக்கு போனா கண்ணை முடிச்சு பேசணுமாடா? அகில உலக ஃபேமஸ் ஆண்டியப்பனுக்கு வந்த சோதனையை பாத்தீங்களாடா? உன்னை நம்பாம தான் பட்டணத்து பொண்ண பாதுகாக்க ஐயா என்ன நினைச்சாரு. பாதுகாக்க நீ என்ன வாட்ச்? நீ எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உன் பொண்டாட்டி கூப்பிட வந்திருக்கல, அதை யோசனை பண்ணி தான் அனுப்புவேன். என் பொண்டாட்டி கூட்டிட்டு போறதுக்கு நீ யோசனை பண்றியா? இது என்னடா வர வர வாடகை சைக்கிள் கூட மோசமா போச்சு. உன் பொண்டாட்டி உன் கூட வரணும்னா நான் சொல்ற வேலையை நீ செய்யணும். என்ன வேலை? அது அப்புறம் சொல்றேன். இப்பவே சொல்றேன். வேலையை செஞ்சுட்டு நான் கூட்டிட்டு போனேன். அங்கேதான் பாக்க நீ பாத்தியாடா? புல்லானாலும் புருஷன், ஆப்பானாலும் அரசனுங்கிற மரியாதை தெரிஞ்சுவா. புருஷனை பார்த்த உடனே புருஷன் பாசத்தை கொட்டுறா. இப்ப காப்பி ஆத்துறா, அப்புறம் குடுப்பா. மாமா, ஏமா காஃபி சாப்பிடுங்க. கூடாது. எனக்கு இல்லாம அவருக்கு காப்பி.
ஏய், ஆண்டியப்பன் பங்காளி, பழக்கமே இல்லாத எனக்கு குடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில உன்னை மறக்கவே மாட்டேன். இது என்னது? கிளாஸ் அதுக்குள்ள உள்ள வெளியே என்ன மங்காத்தாவட விளையாடுறா ம், குடுற. ஆமா, உங்க குடும்பத்துல செத்தா புதைப்பாங்களா எரிப்பாங்களா? எரிச்சிருவாங்கன்னு எரிச்சிட்டு அந்த அரிசி எடுத்துட்டு போய் ஆ, காசிலேயே கங்கையிலேயே ராமேஸ்வரத்திலேயே கரைச்சிருவாங்க. ஆமா, இவங்க பெரிய தேசிய பரம்பரை. இவங்க செத்தாங்கன்னா அந்த அஸ்தியை ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போய் இந்தியா முழுக்க தூவுவாங்க. இவ்வளவு தண்ணியில என்ன புழுகு புழுகுறாயா இவன்? அண்ணே, என்னாச்சு? அங்க பாத்தீங்களா வானத்துல தேவதைங்க எல்லாம் ஆ. கலர் கலரா ஊந்து ஊந்து போறாங்க. இந்தா இதையும் குடி, அங்கேயே அனுப்பி வைக்கிறேன். இப்ப என்ன தெரியுது? அங்க இருந்து ஒரு தேவதை ஆ. தேவனை பிரிஞ்சு நேர என்கிட்ட ஓடியாரா. விட்டா வர்ற தேவதை வள்ளிக்கண்ணு சொன்னாலும் சொல்லுவான் போட்டிருக்க. போட போண்டா வாயா. எப்படி உங்க அஸ்திய காசியிலையும் ராமேஸ்வரத்திலையும் கங்கையிலையும் கரைப்பாங்களா? இன்னைக்கு உன்னை பம்பு செட்லயே கரைச்சிடண்டா. இன்னைக்கு தாண்டா இந்த அகில உலக பேமஸ் ஆண்டியப்ப குடும்பத்துக்கே நிம்மதி. ஐயோ, கணக்குல தீ வச்சு கொடுத்து நான் இல்ல. ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? நீங்க குடிச்சிட்டு பொண்டாட்டி யாருமே தெரியாம நடந்துக்கிறீங்க. நீங்க குடிக்க அடிமையாகாம நாம 2 பேரும் ஒத்துமையா வாழணும். அவர் எவ்வளவு பாடுபட்டாரு. அநியாயமா இப்படி கொளுத்துட்டீங்களே. அவர் அத்த மகனா இருந்தாலும் என் அண்ணன் மாதிரிங்க. என்னது அண்ணன் மாதிரியா? அன்னைக்கே இந்த நாய் இதை சொல்லிருக்கலாமேடி. இப்ப கொடுத்திருக்க மாட்டேன். ஐயோ, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா நான் என்னங்க பண்ணுவேன்? நீ ரயிலுக்கு போ. ஆ? போடி, நானே குழம்பி போயிருக்கிறேன். அன்பு சகோதரா, அருவி சகோதரா, அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உறுதுணையாய் இருப்பவனே, நட்புக்கு இலக்கணமானவரே, உன்னை கொளுத்திட்டேடா. இனி உன்னை எப்படா நான் பார்க்க போறேன்? தம்பி, என் அருமை தம்பி கோடீஸ்வரா. அண்ணா, என் மேல பாசம் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தம்பி, நீ சாகலையாடா? உங்களை பத்தி எனக்குல தெரியும். நீங்க மண்ணெண்ணெய் எடுக்க போகும்போது நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அப்ப எரிஞ்சது? வைக்கப்படி. அப்ப நானே எஸ்கேப் ஆயிட்டேன். இனிமேலாவது சந்தேகப்படாம குடும்பம் நடத்துங்க. நடத்துறேன். குழப்பம் இல்லாம நான் வாழணும்னா நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும். நீங்க இல்லாமையா? நீங்க தானே தாலி எடுத்து கொடுக்கணும். கண்டிப்பா வந்து நான் தாலி எடுத்து கொடுக்குறேன். என்ன தம்பி பொண்டாட்டி தன் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? அண்ணே. இல்ல என் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? அண்ணே. இல்லடா உன் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? ஆமாண்ணே. நீ உன் பொண்டாட்டியோட வாழு, நான் என் பொண்டாட்டியோட வாழ்றேன். சொல்லிட்டு வா. வரேன். அண்ணேன்னு சொல்லேண்டி. அண்ணே பாய். போயிட்டு வா சகோதரி. சகோதரி தானே? வர்றேன். ஊர் பக்கம்லாம் வந்துடாத நாயே. பள்ளிக்கண்ணே, நமக்குள்ள ஒரு தெளிவு வந்துருச்சு. ம். இனிமே சந்தேகத்துக்கே இடம் இல்ல. ம். நாம சந்தோஷமா வாழலாம். ஆ? ஐயா, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். மஞ்ச பொடி தேக்கையிலே என் நெஞ்ச போட்டு போனவளே. எனக்கு ஒரு சந்தேகம். ஐயோ, கருப்பு ஒண்ணு வந்துருச்சு. அண்ணே, இவன் ஒரு சந்தேகத்துக்கு பிறந்தவன். அண்ணே, என்னடா நொண்ண? என் பொண்டாட்டி அவங்க அப்பா வீட்டுக்கு கோச்சுக்கு போயிருந்தான். போன இடத்துல அவளோட முறை மாப்பிளையும் தங்கியிருந்தான். அப்ப கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டான். இப்ப வர்றேன்றான். இது வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒண்ணுமே நடந்திருக்காதுன்ற. 2 பேருமே சின்ன வயசு. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்காம இருக்கீங்கிற. இதுக்கு மேலே என்னை கூட்டு போக சொன்னா நான் வேணும்னா கிழவனா இருக்கலாம். ஆனா மானஸ்தன். மத்தவங்கள மாதிரி கெட்டு போனவளை கூட்டு வந்து வச்சு வாழ்றதை விட நான் நாக்க புடுங்கி சாவேன். உனக்கு நீச்சல் தெரியும்?
நீ பலராமன் தானே? அட பாவி, உன் பொண்டாட்டி பெட்டி பிடிச்சோட எழுத்த வீட்டுக்காரனோட பஸ்ல ஏறி போய்கிட்டு இருக்காடா. ஒழுங்கா சொல்றத கேளு. சர்க்கஸ் கோட்டாயில இருந்து ஒரு புலி தப்பிச்சு ஓடிடுச்சு. துப்பாக்கி கூட சுத்துறாங்க. புலி மாதிரி ட்ரெஸ் போட்டவன கூட சொல்றாங்க. சும்மா ரீல் விடாத. ரீல் இல்லடா, இங்க பாரு, ஏற்கனவே சுட்ட வாலு. எங்கடா உங்க பாஸ் உடைஞ்ச முட்டை? போடா போடா. அவரா டேய், அவரா. வலிக்கணு வலிக்கணு. என்ன மாமா? ஜோடி பொருத்தம் ஜோரா இருக்குல்ல? டேய் மண்டையா, தொட்டு தான் சொல்லணுமா? நான் தொட்டும் சொல்லுவேன், சுரண்டியும் சொல்லுவேன். அவன் என் மரப்பொண்டம். முறை பொண்ணாவது நுர பொண்ணாவது உனக்கு மாமன் கொடுத்தா தாண்டா நீ சரியா வருவ. பாரு இந்த பக்கம். அண்ணே, அவனை அடிக்கிறேன்னு உங்களுக்கு உறங்க வராத. எங்க உறங்க விட்டா? சும்மா நோண்டிட்டே இருக்கான்ப்பா. தம்பி, காலா காலத்தி உனக்கு ஒரு கழுதியோ பண்ணியோ கட்டி வை. அப்பதான் என் பொண்டாட்டியோட நான் நிம்மதியா வாழ முடியும். வாங்க, கொஞ்சம் விட்டா சைக்கிள் கேப்ப நீ வந்துட்டிய. அப்பா, இப்பதான் நான் நிம்மதியா இருக்கிறேன். ஐயோ, மறுபடியும் இந்த கிட்டே நீ வந்துட்டிய. உங்க பொண்டாட்டியோட இவர் நல்லா